ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 டேஸாக வீடியோ போடலைங்க. இனிமேல் கண்டினியூவாக நம்ம வீடியோ வரும் பாருங்கள். டுடே நம்ம மீல் மேக்கப் ஃப்ரையும் அதே மாதிரி லஞ்சுக்கு தயிர் சாதம் அண்ட் லெமன் சாதம் செஞ்சுருக்கேங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த மீல் மேக்கப் ஃப்ரை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் எடுத்து வைங்க. ஸ்டவ்வில் எடுத்து வச்சு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வறுத்துங்க. அந்த மீல் மேக்கர் ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மூணுமே நல்லா கலக்கட்டும். அதாவது சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கோசம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணேன். கறி லீவ்ஸ் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளார நல்லா இறங்கும். அதுக்கோசம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா மீல் மேக்கரை எடுத்து போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சே போடுறீங்க. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே நல்லா ரெட் கலரில் வந்திருக்கும். சூப்பராக இருக்கும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரைஸ் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ். இது தாங்க எங்களுடைய லன்ச் மெனு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக தாங்க மீல் மேக்கர் செஞ்சுருந்தேன். இது தாங்க எங்களுடைய மத்தியானம் லன்ச் மெனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.